Daily. Taste the Daily. கேரள மாநிலம் வயநாடு மானந்தவாடியில் புலி தாக்கி பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வயநாடு மானந்தவாடி பகுதியில் ராதா என்ற பழங்குடியின பெண் காபி தோட்டத்தில் பணிபுரிந்து வந்தபோது புலி தாக்கியது. இதில் படுகாயமடைந்த ராதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அவருடன் பணியாற்றிய சக தொழிலாளர்கள் மற்றும் குடும்பத்தினர் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து பழங்குடியின பெண்ணை கொன்ற சம்பவத்தில் ஈடுபட்ட புலி பிடிபடும் என்றும் முடியாவிட்டால் சுட்டுக் கொல்லப்படும் என்றும் தலைமை வனவிலங்கு காப்பாளர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கும் இறைவனுக்கும் விரோதமாக செயல்படும் ஆட்சியை மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் விமர்சித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்திற்குட்பட்ட அம்பகரத்தூர் பத்ரகாளியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், காரைக்கால் மாவட்டத்தில் அம்பகரத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் கோவில் ஆலய திருப்பணிகள் நடைபெறுவது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அதே நேரத்தில் வைகாசி மாதத்தில் கடந்த 80 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கோவில் திருவிழா எந்த தடையும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பாரதிய ஜனதா கட்சியானது உண்மையாகவே பக்தியுடன் செயல்படவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் பக்திக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தமில்லாத நிலைதான் நாம் பார்க்க முடிகிறது என தெரிவித்தார். இந்த காளியம்மன் கோயிலுடைய திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று கூறுகின்றார்கள். அதை கேட்கின்ற நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த மகிழ்ச்சியோடு அந்த பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் வைகாசி மாதத்தில் நடக்கக்கூடிய அம்மனுடைய திருவிழா தடைபடாமல் எப்பொழுதும் போல 80 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்த அந்த திருவிழாவானது முறையாக இந்த ஆண்டும் நடைபெற வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இந்த அரசாங்கத்திற்கு நான் வைக்கின்றேன். புதுப்பேட்டை தெரி, விக்ரம் வேதா உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த துணை நடிகர் ஜெயசீலன் உடல்நலக் குறைவால் மரணமடைந்துள்ளார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை தேசிய நகரை சேர்ந்த ஜெயசீலன் தெரி, மெர்சல், விகில், புதுப்பேட்டை போன்ற 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் விஜய் சேதுபதி, தனுஷ் ஆகியோருடன் சண்டை காட்சிகளில் நடித்துள்ளார். இந்நிலையில் மஞ்சள் காமாலை நோய் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று காலை பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் விசாரித்து வரும் நிலையில் ஜெயசீலன் மறைவையொட்டி திரைப்பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். நாம் எப்பொழுதும் பகுத்தறிவு உள்ளவர்களுக்கு பதில் சொல்பவர்கள், பைத்தியம் பிடித்தவர்களுக்கு அல்ல என பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்த கருத்திற்கு கி. வீரமணி மறைமுகமாக தாக்கியுள்ளார். கடலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சுயமரியாதை திருமண விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர். பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது திருமண நிகழ்வில் பேசிய கி. வீரமணி, நாம் எப்பொழுதும் பகுத்தறிவு உள்ளவர்களுக்கு பதில் சொல்பவர்கள் என்றும் பைத்தியம் பிடித்தவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்றார். 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை முதலில் பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள் எனவும் அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதனால் இனி தமிழகத்திலிருந்துதான் திராவிட வரலாறு எழுதப்பட வேண்டும். பெரியார் ஒருபோதும் தோற்க மாட்டார், விஞ்ஞானம் ஒருபோதும் தோற்காது என கூறினார். நாம எப்பவுமே பகுத்தறிவு உள்ளவர்களுக்கு பதில் சொல்லுகின்ற மற்றவர்களுக்கு பதில் சொல்லுவதில்லை. அது மட்டும் இல்லை, பைத்தியம் பிடிக்காதவர்களுக்காகத்தான் பேசணும். நாம பைத்தியம் பிடித்தவர்களுக்கெல்லாம் அது பதில் அல்ல. பைத்தியம் பிடித்தவர்களுக்கெல்லாம் வேண்டியது சிகிச்சையை தவிர பதில் அல்ல. ஆகவேதான் சிகிச்சை கட்டணும். கேட்டார், ஒருத்தர் குறிப்பிட்ட பேரை சொல்லி அவரை சொல்றாரு, அடுத்தது இன்னொருத்தர் பேரை சொல்லி அவரை ஆதரிக்கிறாரு. ஏன் ஒரே ஒரு பைத்தியம்
திராவிட மாடல் ஆட்சியில் அது பாட்டு பெருகிட்டே வருது. குளித்தலை மற்றும் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிகளில் மக்களுடன் முதல்வர் முகாமில் பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை அமைச்சர் மதிவேந்தன் பெற்றுக் கொண்டார். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பில்லாபாளையம், மாவட்டூர், பாலவிடுதி, கடம்பூர் ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் முகாம் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து அடிப்படை வசதிகள் குறித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மதிவேந்தன், பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் குறித்து மனுக்கள் அளிக்கப்பட்டு அதற்கு 1 மாத காலத்திற்குள் உடனடியாக தீர்வு காணப்படும் என தெரிவித்தார். மேலும் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன், தாட்கோ கடன், விவசாயிகளுக்கு பயிர் கடன் என பயனாளிகளுக்கு ரூபாய் 18 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். டங்ஸ்டன் சுரங்கம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் ஒப்புதல் அளித்துவிட்டு மக்கள் போராட்டம் நடத்திய பிறகு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அரசு நாடகம் ஆடுவதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் 2 நாட்கள் சர்வதேச உளவியல் மாநாடு நடைபெறுகிறது. இதில் தொடக்க விழாவில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநாட்டை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பின்னர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டங்ஸ்டன் விவகாரத்தில் திமுக தமிழக மக்களை ஏமாற்றும் வகையில் விளையாட்டு அரசியல் செய்துள்ளது என்றும், கடந்த காலங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் ஒப்புதல் அளித்துவிட்டு மக்கள் போராட்டம் நடத்திய பிறகு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அரசு நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டி பேசினார். திமுக மிகப்பெரிய ஒரு விளையாட்டு அரசியல், மக்களை ஏமாற்றுகின்ற அரசியலை செய்திருக்கிறார். இதுக்காக 2017 இந்த சம்பந்தமாக, அந்த சுரங்கம் சம்பந்தமாக நடைமுறைகள் போயிருக்கிறது. அங்க இருந்து சர்வே பண்ணியிருக்கிறாங்க, அங்க அளந்திருக்கிறாங்க. அதாவது 2019 ஒரு கம்யூனிகேஷன் போயிருக்கிறது. 2021 இது வேகமாக நடந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் மத்திய அரசாங்கத்திட்ட கேட்கும் போதெல்லாம் இவர்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. அனைத்துமே சொல்லிவிட்டு ஏலத்திற்கு வரும்பொழுது அதை நிறுத்தி வைக்க வேண்டும். அதாவது ஏலம் வந்து அதிலே ஒரு நிறுவனம் பார்ட்டிசிபேட் பண்ணும் பிறகு இவர்கள் அதுவும் ஊர் மக்கள் உண்ணாவிரதம் இருந்த பிறகு திமுக தங்களுடைய நிலைமையிலிருந்து நாங்கள் எதிர்க்கிறோம் என்று ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்திவிட்டு மக்கள் இடத்துல ஒரு தவறான தகவலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்கள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம். பழனி தைப்பூச திருவிழாவிற்கு அன்னதானம் வழங்குவதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டதற்கு பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு வருகை புரிந்த பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், பழனியில் நடைபெறவுள்ள தைப்பூச திருவிழாவின் போது பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு பொதுமக்கள் அன்னதானம் வழங்குவதற்கு அனுமதி பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து பேசினார். மேலும் நம்மை பிடித்த 7 இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்றும் அவர் இந்துவே கிடையாது என்றும் கடுமையாக விமர்சித்து பேசினார். முதல் படை வீடு இங்க அறுபடை வீட்டுல ஒன்னா இருக்கிற நம்ம பழனியிலையும் இப்ப தைப்பூசம் வரும் February 11 அதுக்கு அன்னதானத்துக்கு அனுமதி வாங்கணுமா? என்ன டிபார்ட்மெண்ட்? நான் கேட்கிறேன், அதுக்கு தட்சணை எவ்வளவுன்னு சேகர் பாபு அறிவிக்கல. ஆனா நம்மளை புடிச்ச 7.5 இந்த சேகர் ஒரு கோயில்லையும் நான் கேட்கிறேன், இந்த மசூதியில இந்த கந்தூரி நட்டத்துல இங்கதான் சந்தனம் வாங்கணும் பேசுவியா? ஒரு வெக்கம் கட்ட நபர் இவர் ஹிந்துவே இல்லைங்கிறேன்னா. ஏன்னா எந்த நிமிஷத்துல உங்க சின்ன ஏசமா நான் கிறிஸ்தவர்னு சொன்னப்ப அல்லேலியா கோஷம் போட்டாரோ, he ceased to be a professing Hindu. திருவள்ளூர் அருகே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட துணை வேளாண்மை விரிவாக்க மைய கட்டிடத்தை அமைச்சர் நாசர் ரிபன் திறந்து வைத்தார். திருவள்ளூர் அடுத்த கிளாம்பாக்கம் கிராமத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண் துறை சார்பில் துணை வேளாண்மை விரிவாக்க மைய கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் ரிபன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார்.
தொடர்ந்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வேளாண் கருவிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தேங்காய் வயல் விவகாரத்தில் 3 பேரை குற்றவாளிகளாக அரசு அறிக்கை தாக்கல் செய்துள்ள நிலையில் அவர்கள் உண்மையான குற்றவாளி என்றால் மிகப்பெரிய தண்டனையை வழங்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கனிம வள கொள்ளை குறித்து புகார் அளித்த திருமயத்தைச் சேர்ந்த ஜகவர் அலி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஜகவர் அலி கொலை செய்ய தூண்டிய அனைத்து குற்றவாளிகளையும் மட்டுமல்லாமல் அரசு அதிகாரிகளையும் தண்டனைக்குள்ளாக்க வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.